ஹாய் ஸ்வீட்டீஸ், நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் ஒரு உண்மையான ஒரு செயலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எலெக்ஷனுக்கு முதல்ல ஒரு கொடைக்கானல் ஷூட்டிங்க்கு ஜனநாயகன் படத்துக்காக போயிருந்தார். அப்போ இந்த சீனை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். அவர் அங்கே இருக்க மக்களை சந்திச்சது, அந்த ஜிப்சியில் போனது எல்லாமே அப்போ ரொம்ப வைரலாச்சு. எலெக்ஷனுக்கு முதல்ல தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் ஷூட்டிங்காண்டி நான் போகிறேன், மக்கள் யாரும் என்னை பின்தொடர வேண்டான்னு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு கூட கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த கொடைக்கானல் தாண்டிக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த சாலை வசதி கூட இல்லாமல் அங்கே 250 மக்கள் வசிக்கிறாங்க. அப்போ இவர் மனசில் என்ன நினச்சிருக்காரு, இந்த மக்களுக்காண்டி நம்ம ரோடு போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆனால் புசி ஆனந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பேனரையே நம்மளை வைக்க விட மாட்டேங்கிறாங்க தலைவரே, நம்ம ஆட்சி கண்டிப்பாக அமையும், அப்போ நம்ம இந்த மக்களுக்காண்டி ரோடு போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தலைவர் அவர்களுக்கு புசி ஆனந்த் அவர்கள் நம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாத்தையும் சந்தித்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரோடு போட்டு தரேன்னு அவர் சொல்லியிருந்திருப்பார் போல். அதே மாணிக்கு முதலமைச்சர் ஆனனுமே அவருடைய ஃபஸ்ட்டு சைனேவும் இந்த மக்களுக்காண்டி இந்த ரோடை அவர் போட்டு கொடுத்துருக்குறாரு. அவரே நடந்து பார்க்குறாரு, இந்த மக்கள் இதில் நடக்கிறாங்க அப்படிங்கிறத அவரே நடந்து பார்த்து இப்படி ஒரு உண்மையான தலைவர் நமக்கு கிடச்சிக்கிறாரு பாருங்களேன். இதை 2 நாளைக்கு முதல்ல சட்டசபையில் புசி ஆனந்தர் அவர்கள் தான் நம்மளுடைய தலைவரை பற்றி இந்த நிகழ்வை சொல்லியிருக்காரு.